அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவகாட்சியோடைய கதாநாயகி எல்லாமே வந்து ஷபானா தான். ஷபானா கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒரு நட்பு ஒன்று உருவாச்சு. அது இயற்கையாகவே உருவாச்சு. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் 2 நாளாக நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 கலைஞர்கள் எங்கிருந்தோ திடீர்னு ஃபஸ்ட் நாளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட், மெயினாக அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். வாங்க எப்படி இருக்கீங்க என்னென்னு அந்த விஷயத்த பேசும்போது தான் 2 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்குறதுங்கிறது வந்து ஷபானா கிட்ட அந்த ஜென்யூனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்தேன். என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் நாங்கள் அந்த 2 நாள் வந்து ஷூட் பண்ணோம். ஏன்னா 9 to 6 நாங்கள் இதை ஷூட் பண்ணவே இல்லைங்க. இது பெருமைக்காக சொல்லலை. காலைல 5 மணிக்கு எழுப்பிவிட்டாலும் சன்ரைஸ் ஷாட்டுக்கு போனோம். 6 மணி 5 மணிக்கு வந்து திருப்பி சன் ஃபால் டவுன் ஆகும்போது கூப்பிட்டாலும் போனோம். 8 மணி 9 மணிக்கு இது ஒரு மலை மேலே ஏறி இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்த்த மலை வந்து 9 மணிக்கு என்னோடய காரில் வந்து லைட்டை வச்சு, அந்த கார் லைட்டை வச்சு மட்டுமே அதை எடுத்தோம். அது மாஸ்டர் தான் அந்த கொலவெறி சம்பவத்துக்கு காரணம். மேலே வரைக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கோயில் முன்னாடி நாங்கள் ரேப் பண்ண அந்த விஷயந்தான் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி கண்ணில் கலங்குற மாதிரியான ஒரு ஷாட்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மொத்த டீம் தான். ஸோ இப்படி ஒரு படைப்பு 2 நாளில் உருவாயிருக்குன்னா அது நல் உள்ளங்கள் மட்டுமே சேரும்போது தான் அது நடக்கும். அது இங்கே நடந்துச்சு. 2026 இந்த இன்னொன்று விஷயம் என்னென்னா, எந்த நேரம் அவர் கமிட் பண்ணாருன்னு தெரில. ஆல்பம் முடித்த அடுத்த நாளே நான் இன்னொரு படம் பண்ணிட்டேன் ஹீரோவாக. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து இந்த அவகாட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்முலான விழா கிடையாது. நான் கூப்பிட்டு இந்த 2 நாளில் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க இல்லையா, இது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. இன்னும் மீண்டும் நிறைய படங்கள் மூலியமும் நிறைய படைப்புகள் மூலியமும் உங்களோட கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, bye from Praveen Aditya. Thank you so much. Love you all.